வெயிட் லாஸ்க்கு இன்ஸ்டன்டா செய்யக்கூடிய தோசை தான் வந்து இப்ப பார்க்க போறோம். ரவையை வச்சு வந்து பண்ண போறோம். வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை கோதுமையில இருந்து வர்றதுதான், கவலையே பட வேணாம், ரொம்பவே ஹெல்தியானது தான். இது வந்து 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து பெருசா இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜார்ல ஒரு ஓட்டிட்டு போட்டுக்கோங்க. இப்ப வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியா தான் வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரவை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வைக்கும் போது நமக்கு கரெக்டான தோசை கன்சிஸ்டன்சி வந்துரும். சரிங்களா? அப்படியே ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் திறந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடியா இருக்கா ரவா தோசை மிக்ஸ். அவ்வளவுதாங்க. இதுல பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே வந்து ஊத்திக்கலாம். அதுதான் வந்து ஹெல்தியானது. இந்த மாதிரி ஊத்தி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். லைட்டா எண்ணெயோ நெய்யோ யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ரவா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சட்னி கூட வச்சு சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போயிட்டு இருக்குது. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.